நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நம்ம ராஜேஸ்வரியை ஒருத்தர் வட்டி பொலன்னு பொழகிறாங்க. யார் அந்த நபர், எதுக்காக அவங்க பொழகிறாங்க? அவங்க பேர் தாங்க கண்மணி. கண்மணின்றவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயோட முன்னாள் எக்ஸ், அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கிரஷ் மாதிரி. அவங்களுக்கு நம்ம விஜயோட சுச்சுவேஷன் எல்லாமே, ஏன்னா அவங்களும் அவங்க அப்பாவும் கம்பெனி ரன் பண்ணி வந்துன்னு இருக்காரு. அந்த காலத்தில் ஒரு பிரச்சனை, அதனால் அவங்களுக்குள்ள ஒரு இடைப்பட்ட ஒரு பிரேக் டவுன் மாதிரி கட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அவங்க ஃபாரினில் போயிட்டு நிறைய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம கௌதம் கூட அட்டாச் ஆகலாம் அவர் கம்பெனி கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் கௌதம் கம்பெனிக்கு விண்ணப்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவர் விஜய் கம்பெனி நிலைமை எல்லாத்தையும் சொல்கிறாரு. உடனே நம்ம விஜய்க்கு எந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய்க்கு கான்டாக்ட் பண்ணுறாங்க. விஜய் ஃபோன் எடுத்து பேசுகிறாரு, நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. உடனே பார்க்கணுமே, சும்மா இருப்பாங்களா அந்த கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக விஜய் ஒரு தாக்கு வர சொல்கிறாங்க. விஜய் வந்துடுறாரு. அந்த இடத்துக்கு போயிட்டு சும்மா அடி நடிச்சுனுக்குறாங்க. விஜய் முன்னாடி ராஜேஸ்வரி, என்ன நினச்சின்னு இருக்க நீ? எவ்வளோ தைரியம் தான், என்ன யாரும் இல்லைன்னு நினச்சின்னு இருக்கேன்? என் விஜய்க்கு நான் இருக்கேன். எப்படி நீ விஜய் கம்பெனி ஏமாற்றலாம்? விஜய் எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்காரு, என்னென்ன பண்ணார் எல்லாமே எனக்கு தெரியும். அவரை உன்னால் ஏமாற்ற முடியாது. இதுக்கப்புறம் நீ தேவையில்லாமல் விஜய் கம்பெனி உன் கம்பெனின்னு சொல்லிட்டு ரன் பண்ணுறதை எங்கேயாச்சும் பார்த்தேன், உன்னோட கதை அவ்வளோதான், இதோட முடிஞ்சிடும், பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுன்னு இருக்காங்க. யாரடி மிரட்டுற? அவ்வளோதான், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கை வாங்குறாங்க. கையை பிடிச்சி அப்படியே முறுக்கி விட்டுறாங்க. இதோ பார்த்துக்கோ, நான் சும்மா வாய் வேத்த அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுக்காக பேசினில்ல, சீரியஸாக பேசினிருக்கேன். எந்த நேரத்தில் என்ன ஆகும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது, கட்டுப்பான அவ்வளோதான், என்ன ஆகுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் பேச ஆரம்பிச்சுறாங்க. என்னடா இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு பக்கம் ரொம்ப டெரராக பேசுது, நமக்கே ஒரு பக்கம் அள்ளு விடுதுடா சாமி டேய் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் இருக்குது. சரி இருக்கட்டும், எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்த்து எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கோம். இது ஒன்றும் நம்மளுக்கு புது பிரச்சனை இல்லை. இதையும் கடந்து இதையும் பார்த்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் மல்லிக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இன்ட்ரோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி என்னோட மனைவி, மல்லி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஓப்பனாகவே சொல்கிறாங்க. அதை கேட்டதும், நீங்கள் மல்லி ரொம்ப கொடுத்து வச்சுக்கோங்க, உங்களை பற்றி எங்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்காரு, ஆனால் அப்போ உங்களை பற்றி சொன்னது எல்லாமே நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ரொம்ப நெருக்கமாயிட்டீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம நாங்கள் காப்பி தண்ணி எட்டுனாங்க. எட்டுனா என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு யார் எதுன்னு சொல்லிட்டு கேட்க, மல்லியோட அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வணக்கம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசின்னு இருக்காங்க. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு பக்கம் நான் நடமாடும் ஒரு வெறும் உருவமாக தான் இருக்கேன், என் உசுரே இங்கே இல்லை, எல்லாமே என் கம்பெனி மேலே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கலாம் விஜய். வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ சாதிக்கிறதுக்கு இன்னும் இருக்குது. இதே தான் நம்ம வச்சு இதை தான் நம்ம ஓட்டணும்னு இல்லை, இன்னும் வேறு லெவலில் நம்ம எதானோ ஒன்று பண்ணிக்கிட்டா முன்னேறி வரலாம். இதுதான் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது போல் நடக்குமா நடக்காதா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறைய கேள்விகளெல்லாம் இருக்குது. அந்த கேள்விகளுக்கு மத்தியில் எப்படி நம்ம ரன் பண்ண போகிறோம், ரன் பை ரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது போல் தாங்க இங்கேயும் ஒரு பக்கம் ரன்னிங்லேயே தான் போயின்னு இருக்குது. நம்ம மல்லி இருந்துன்னு சொல்கிறாங்க, எல்லாமே விஜய்க்கு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு, ஆனால் எல்லாமே சூழ்ச்சி வேலையினால் விஜய் இவ்வளோ ஒரு பிரச்சனையில் மாட்டின்னு இருக்காரு. மற்றபடி விஜய்க்கு தான் எல்லாமே, விஜயோட தான், விஜயோட சார் உழைப்பல் தான் எல்லாமே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, இது இப்படியே தான் கண்டினியூ ஆக போதா, இல்லை இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அனைத்துக்குமே முடிவுன்னு ஒன்று இருக்குங்க. அதை எந்த விதத்தில் நம்ம எட்டுன்னு போகிறோம் கொண்டு போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அது அமைய போகுது. பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் வாழ்க்கையில் நம்ம சமாளிச்சிட்டோம், இதுக்கப்புறம் பிரச்சனை சமாளிக்கணுமாடா, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக யோசனை இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம விஜய் இந்த மாதிரி 2 கம்பெனிலேருந்து ஆஃபர்ஸ் வந்துருக்கு. அந்த கம்பெனி கூட கை கற்று கொஞ்சம் நான் ஹார்ட் ஒர்க்கை போட்டு அவங்க கம்பெனியை க்ரோத் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது பண்ணலாமா நீ திங்க் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் எதுவும் நீ பண்ணாத விஜய், உன்னோட ஐடியா மொத்தம் அதர் கம்பெனிக்கு போச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னால் திருப்பி நீ இது பண்ணுற போது உனக்கு தான் அடி வாங்கும். அதனால் அதர் கம்பெனி கைக்கு ஆகாது. ஃபஸ்ட்டு நீ தனியாக என்ன ஆரம்பிக்கலாம் இப்போதைக்கு இந்த ஸ்டேஜுக்கு. உனக்கு லோன் இதுக்கு எல்லாமே நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஏன்னா நானாக காசு கொடுத்தா நீ வாங்க மாட்டேன், உன்னை பற்றி நல்லா தெரியும். லோன் இதுக்கு எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணி உன்னை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ எல்லாமே நான் பண்ணுறேன், நீ உன்னோட ஃபோக்கஸை முழுசாக செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, நம்ம விஜய் அவர் சொன்ன மாதிரி அவர் வார்த்தையை காப்பாற்றி கூடிய சீக்கிரம் இந்த மீண்டும் கம்பெனியை ஓப்பன் பண்ணி அந்த கம்பெனியில் ராஜா மாதிரி உட்காருவாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராணியை தான் உட்கார வைக்க போகிறாரு. நமக்கு ராஜாவும் சரி ராணி எல்லாமே எனக்கு என் மல்லி தான், மல்லி இல்லைன்னா நான் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை மறக்காமல் அதை எடுத்துன்னு சொல்கிறாரு. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மல்லி மேலே பாசம் வச்சுன்னு இருக்காரு.
எல்லாம் வந்த உடனே எல்லாரும் விட்டு போகிற இந்த காலத்தில் பரவாயில்ல, இன்னும் கூட நம்ம மல்லி மேலே உசுராக இருக்காரு. இதை பார்க்கும்போது நமக்கும் ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. சரி, ஆனது ஆச்சு, போனது போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிக்க போகிறாங்க. யோசிச்சு அதுக்கான நல்ல முடிவாக தான் எடுக்க போகிறாங்க. பாப்பா அது என்ன வேணாலும் இருக்கும், என்ன வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் யோசிச்சு எப்படி வேணாலும் பண்ணலாங்க. வாழ்க்கைன்றது ஒரு வட்டம். அந்த வட்டத்துக்குள்ளே நாம் ஒரே தாள் தான் இருக்கோம்லா இல்லை ரன் பண்ணி இருக்கோம்லா, அது நம்ம கையில் தான் இருக்குது. நாம் என்ன முடிவு எடுக்கிறோம் அதுதான் நம்மளோட தலையெழுத்தையோ மாற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது போல தான் நம்ம விஜயோட முடிவு எல்லாமே விஜய்க்கு ஆதரவாக இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக இருக்கும், இருக்க வைக்கணும். அப்போ நம்ம எதுவும் ஒன்றும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாதுங்க, இருக்க வைக்கணும். அதுதான் நம்மளோட முடிவாகவும் இருக்கும், முடிவு ஆரம்பமாகவும் இருக்கணும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னாலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னும் நிறைய கண்டென்ட் எல்லாம் நான் உங்ககிட்ட ரொம்பவே ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட எக்ஸைட்மெண்ட்டோட காத்துன்னு இருக்கேன். நீங்கள் அதுக்காக காத்துன்னு இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் நான் கண்டிப்பாக எக்ஸைட்மெண்ட்டோட காத்துன்னு இருக்கேன். அதுக்கான நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம 1 by 1 ஷேர் பண்ணி எப்படி பண்ணலாம் என்னென்ன பண்ணலான்றத கலந்து உரையாடல் பண்ணலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.